ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கிராமரில் ஆர்டிக்கல் த எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். போன வீடியோஸில் ஏ அண்ட் அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக த அப்படிங்கிற ஆர்டிக்கல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி த அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பர்டிகுலரைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்ல நினச்சோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ரூல், அதாவது ஓப்பன் ரூல் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். த வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கிலீஷ் கிராமரை பொறுத்தளவில் இந்தந்த இடங்கள்லாம் த யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி த மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த ஆர்டிக்கிளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஏ அண்ட் ஆன் அப்படிங்கிறது சிங்குலர், அதாவது ஒன்றுன்னு குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் இல்லையா. பட் த வந்து சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க இப்போ த எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். த உடைய ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நவுனை அல்லது ஒரு ப்ரொஃபஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேராகிராஃப்லேயோ அல்லது பேச யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் அல்லது ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே வார்த்தையை பேசுகிறதுக்கோ அல்லது ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏ ஆன் வந்து தவாக மாறிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ சா அ மேன், த மேன் இஸ் ரன்னிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது அ மேன் அப்படின்னு யூஸ் பண்ணேன். அதே வார்த்தையை மறுபடி சென்டென்ஸில் கொண்டு வரும்போது த மேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து த யூஸ் பண்ண வேண்டிய யூசேஜ் தான். அகெயின் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை பர்டிகுலரைஸ் பண்ணி குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா த யூஸ் பண்ணலாம். அப்போ த மேன் அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது தான். ஸோ இந்த த யூசேஜ் வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் பொருந்தும். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி த போடணும். த சன், த அர்த், த மூன், த ஸ்டார்ஸ், த ஜூபிட்டர். ஸோ இந்த யூனிவர்சல் ஆப்ஜெக்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடிலாம் த போடணும். டைரக்ஷன்ஸ்க்கு முன்னாடி த போடணும். த சவுத், த ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த். ஸோ டைரக்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த த யூஸ் பண்ணியே ஆகணும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். த வயலின், த கிட்டார், த தபேலா, த பியானோ, த வயலின், அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி த போட்டுடணும். உதாரணத்துக்கு த எல்ஐசி, த பார்லிமெண்ட், த ஒயிட் ஹவுஸ், இதெல்லாமே த யூஸ் பண்ண வேண்டிய ரூல்ஸ். இந்த இடத்துக்கு முன்னாடி த வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது இங்கிலீஷில். ரிவர்ஸ், ஓஷன்ஸ்க்கு முன்னாடி த வரணும். த கங்கா, த யமுனா, த கோதாவரி, த நைல், த எல்லோ ரிவர், த பசிபிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன். இந்த மாதிரி ரிவர்ஸ், ஓஷன் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி த ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிடணும். இம்பார்ட்டன்ட் போஸ்டிங்ஸ், அதாவது பொசிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷனில் இருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். த பிரசிடென்ட், த பிரைம் மினிஸ்டர், த கலெக்டர். ஸோ பெரிய பெரிய பொசிஷனை ஹோல்ட் பண்ணுற அந்த ப்ரொஃபஷனுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். த சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்கள். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். தி பெஸ்ட் அல்லது த டாலஸ்ட் பாய், த ஓல்டஸ்ட் பில்டிங், த மோஸ்ட் பியூட்டிஃபுல், அந்த மாதிரி சூப்பர்லேட்டிவாக சொல்ல நினைக்கிற விஷயங்களுக்கு முன்னாடி த சொல்லணும். மவுண்டெயின் ரேஞ்சஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். அதாவது த ஹிமாலயாஸ், த ஆல்ப்ஸ், த வெஸ்டர்ன் காட்ஸ், த ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் த போட்டுருங்க. குரூப் ஆஃப் கண்ட்ரீஸை ரெஃபர் பண்ணுற நேம்க்கு முன்னாடி த போடணும். இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் சொல்லலை, குரூப் ஆஃப் கண்ட்ரி, நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து அதை வந்து ஒரு குரூப்பாகவே அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த டேர்முக்கு முன்னாடி த போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் த யுனைடெட் கிங்டம், த யுனைடெட் ஸ்டேட்ஸ், த நெதர்லாண்ட்ஸ், த பிலிப்பைன்ஸ், த அரப் எமிரேட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் கண்ட்ரி நேம்க்கு முன்னாடி த போடக்கூடாது. குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் ரெஃபர் பண்ணுற டேர்முக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸோட நேம்ஸ்க்கு முன்னாடி த வரணும். த டைம்ஸ், த ஹிந்து, த ராம்ப்ளர், அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்க்கு முன்னாடி த போடணும். நம்பர்ஸை சொல்கிற விதம் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று கார்டினல் நம்பர்ஸ், இன்னொன்று ஆர்டினல் நம்பர்ஸ். கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 4 அந்த யூசேஜில் சொல்கிறது. இதே தான் ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டைப்பை தான் ஆர்டினல் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி த வரணும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், த 6th கவுண்டர், த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும்.
இது போக லார்ஜர் குரூப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு கூட த யூஸ் பண்ணலாம். குறிப்பாக அதனோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், நன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸ், போத் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் த எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜர் குரூப் உடைய ஒரு பர்டிகுலர் பார்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு வார்த்தை கூடுதல் தகவலோடு வரும்போது த யூஸ் பண்ணலாம். அதாவது எ வேர்ட் வித் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், டிஸ்கிரைபிங் வேர்டுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு நவுனையோ அல்லது ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான வர சிச்சுவேஷனில் த சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த நியூ டேபிள், த மேன் இன் பிளாக், த ஹோட்டல் ஐ ஸ்டேட், த நெக்ஸ்ட் கேண்டிடேட், இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் த யூஸ் பண்ண வேண்டிய இடங்கள்னு பார்த்தாச்சு. இப்போ த எங்கெல்லாம் வராதுன்னு பாருங்கள். நேம் ஆஃப் த காண்டினென்ட்ஸ்க்கு முன்னாடி த சொல்லக்கூடாது. ஏஷியா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி த வரக்கூடாது. அதே மாதிரி நேம் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி வரக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் கண்ட்ரியை ரெஃபர் பண்ணுற நேம்க்கு முன்னாடி த போடக்கூடாது. இதே குரூப் ஆஃப் கண்ட்ரீஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு காமன் நேம் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி மட்டும்தான் த யூஸ் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்கிலாந்து அப்படின்னு தனித்தனியாக ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி த போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, நேம் ஆஃப் த சிட்டி, ஸ்டேட், டவுன்ஸ்க்கு முன்னாடி த வரக்கூடாது. உதாரணத்துக்கு லண்டன், கேரளா, சென்னை, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம த போட போகிறது கிடையாது. லாங்குவேஜஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. லைக் ஸ்பானிஷ், ரஷ்யன், இங்கிலீஷ், தமிழ், இதுக்கு முன்னாடிலாம் த ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுடைய நேம்ஸ் லைக் கிரிக்கெட், பேஸ்பால், பாஸ்கெட்பால், ஃபுட்பால், இதுக்கு முன்னாடி த ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி த தேவையில்லை. லைக் பயாலஜி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கு முன்னாடிலாம் த ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மெட்டல்ஸ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம். லைக் கோல்டு, சில்வர், அயன், காப்பர்லாம் அப்படியே தான் யூஸ் பண்ணுமே தவிர த கோல்டு, த அயன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இன்னொரு ரூல் பாருங்கள், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், சப்பருக்கு முன்னாடி த ஆட் பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது. டைரெக்டாகவே த லஞ்ச் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்கிறத விட லஞ்ச் இஸ் டெலிஷியஸ், த லஞ்ச் அப்படிங்கிற யூஸேஜ் தேவை கிடையாது. அகெயின் சொல்கிறேன், இந்த த யூஸ் பண்ண வேண்டிய ரூல்ஸ் இது எல்லாமே காம்படேட்டிவ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி த வருமா, ஏ வருமா, ஆன் வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன அந்த ரூல்ஸ் பிரகாரம் அந்த பிளேசஸ்க்கு முன்னாடி நம்ம த ஆட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை பர்டிகுலரைஸ் பண்ணி அதை குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி நம்ம த ஆட் பண்ணிக்கலாம். நேம்ஸ்க்கு முன்னாடி த போடக்கூடாது. அந்த நேமில் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம த போடலாம். இப்போ ஜவஹர்லால் நேரு அப்படின்னு நேம் இருக்குன்னு வைங்க, அதுக்கு முன்னாடி நம்ம த போட போகிறதில்ல. அதே பேரில் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ அந்த யூசேஜ் இடத்துக்கு தகுந்தால் போல் மாறும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுதான் இங்கிலீஷில் த யூஸ் பண்ணுற இடங்கள், அப்புறம் த யூஸ் பண்ணக்கூடாத இடங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்புறம் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.